தமிழகத்திலும் ராமராஜ்யம் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு டேக்கிங் த புல்ஸ் ஆன் இட் ஹார்ன்ஸ் இந்த அறநிலைத்துறை இருக்காதுங்க. கூட எப்ப எடப்பாடி போய்விட்டால் அது பிஜேபியினுடைய ட்ரெயினிங். பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழகத்துல இன்னும் 2 நாட்கள்ல பாராளுமன்ற தேர்தல் இருக்கு. நடக்க போறது 18வது பாராளுமன்ற தேர்தல். தேர்தல் தமிழகத்துக்கு புதுசு இல்ல. ஆனா இந்த தேர்தல் இந்தியாவை உற்று நோக்கிட்டு இருக்கிற ஒரு தேர்தலா இருக்கு. அதற்கு காரணம் தமிழ்நாட்டுல 60 வருட காலங்களா பாத்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் அஇஅதிமுக, திமுக 2 கட்சிகள் தான் இருந்தது. அதனுடைய ஆணி வேற அசைச்சு பார்த்திருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற இளைஞர். இவர் அரசியலுக்கு வெறும் 3 வருடங்கள் தான் ஆகுது. அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மாற்றம், இதன் மூலமா பாஜக அடைஞ்சிருக்கிற அந்த வளர்ச்சி, அண்ணாமலை அவர்களோட வெற்றி வாய்ப்பு, இதெல்லாம் பத்தி நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளிதழான ஒரே நாடு இதனுடைய ஆசிரியர் திரு நம்பி நாராயணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெயா, சொல்லுங்க சார். நீங்க களத்துல இருந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க. களம் எவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, எவ்வளவு பரபரப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்த இந்தியாவிலேயே எல்லா பெரிய ரிப்போர்ட்டர்ஸும், நவிகா குமாரா இருக்கட்டும், ரஜ்தீப் சர்தேசியா இருக்கட்டும், எல்லாரும் அவரை பேட்டி கேட்கிற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த லீடர் அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்களா தான் இருப்பாரு. இவருக்காக பாத்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து தேஜஸ்வி சூர்யா பிரச்சாரம் பண்றாரு, பவன் கல்யாண் பிரச்சாரம் பண்றாரு. அப்படி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு 3 ஆண்டு காலங்கள் தான் ஆகுது. குறிப்பா இவருடைய இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை இங்க 60 வருடங்களா வேரூன்றி இருந்த இந்த திராவிடம் அப்படிங்கறதோட ஆணி வேற அசைச்சு பார்த்திருக்கு. இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை அண்ணாமலை அவர்கள், அதே மாதிரி எல்லாரும் அண்ணாமலை அவர்களை ஒரு தலைவன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கும். இப்ப நான் அவரை எனக்கான தலைவனா பாக்குறதுக்கு ஒரு நிகழ்வு ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க எதை பாக்குறீங்க? இது எல்லாத்த பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க சார். சார் ஜெயா, நீங்க ஒரே நேரத்துல ஏகப்பட்ட கேள்விகள் முன் வச்சிருக்கிறீங்க. நான் ஒவ்வொன்றா பதில் சொல்லணும். அதாவதுங்க, இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. முதல்ல அதை நான் பதிவு செய்யறேன். சட்டா பஜார் உங்களுக்கு தெரியும். அதை நாம ஒரு சூதாட்ட களம் என்று வென்றால் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஆனா அவங்க ஒரு இடத்துல பந்தயம் கட்டினா அந்த பந்தயம் கரெக்டாகத்தான் இருக்கும். அவங்க ஜெயிக்கிற குதிரையில தான் பந்தயம் கட்டுவார்கள். அவர்கள் அண்ணாமலை 40% வாக்கு பெறுவார்னு சொல்லியிருக்காங்க. இதை விட பெரிய வெற்றிக்கு வேற சான்று கொடுக்க முடியாது. லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் IDBS அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல 4000 பேர்கிட்ட சர்வே எடுத்து அதை வெளியிடுவதற்கு கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்ல வெளியிடுறதா இருந்தது. அதை தமிழ்நாட்டுடைய கோயம்புத்தூர் காவல்துறை அனுமதிக்கவில்லை. ஏன்னா காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாகத்தான் இருக்கிறது. ஆகையினால அவங்க வெளியில அந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுகிறார்கள். அதுல இந்த 4000 சாம்பிள்ல 38.9% ஓட்டு பெற்று அண்ணாமலை வெற்றி பெறுகிறார். வித்தியாசம் 1 லட்சம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால ஒரு தனி மனிதர் திமுக அதிமுக இரண்டையும் எதிர்த்து போராடி 40% வாக்குகள் வாங்குகிறார். இன்னும் 2 சர்வே, ஒரு சர்வே 44 சொல்லுது, ஒரு சர்வே 58 சொல்லுகிறது. இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத மாபெரும் வெற்றி நான் நினைக்கிறேன். முதல் விஷயம். 2வது, அண்ணாமலை எங்கே வெற்றி பெறுகிறார் என்றால் தமிழகத்துல 8 மாதத்துல 234 தொகுதியும் சென்றவர் யாருமே கிடையாது. திமுக தரப்புல கலைஞர் கருணாநிதி சென்றதாக சொல்லுகிறார்கள். ஆனா சொல்லுகிறார்கள் தான் சொல்லுவேன். அவர் பல்வேறு காலகட்டத்துல எல்லா தொகுதிகளும் சொல்லி இருக்கலாம். ஆனால் 8 மாதத்தில் 234 தொகுதிக்கும் சென்ற ஒரு தலைவர் அது அண்ணாமலை மட்டுமே. அந்த 234 தொகுதியிலையும் அவர் போகும்போது என்ன பேசினாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த 234 தொகுதியினுடைய ஆன்மீக சிறப்பை பேசுகிறார், அந்த மண்ணின் மனத்தை பேசுகிறார், அந்த மண்ணின் குணத்தை பேசுகிறார், அங்க இருக்கிற விவசாயத்தை பத்தி, அங்க இருக்கிற தொழிலை பத்தி, அந்த இடத்துக்கான சிறப்பு என்ன, புவி சார்ந்த சிறப்பு என்ன இருக்கு, அதுக்கு மத்திய அரசு என்ன உதவி பண்ணி இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார்.
அதனால ஒரு தலைவர் 234 தொகுதியினுடைய ப்ரொஃபைலை அறிந்த தலைவர் தமிழகத்துல இதுக்கு முன்னால யாரும் பார்த்ததில்லை. அது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்திருக்கிறது. அடுத்ததா அண்ணாமலை அவர்கள் மீடியா அப்படிங்கிறத ஹேண்டில் பண்றது. அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கு மீடியா எதிராக இருந்தது, யாரும் மறுக்க முடியாது. அந்த அம்மா மீடியாவை பத்தி கவலையே படல, வெட்டி விட்டார்கள். ஆனால் அவர்கள் மீடியாட்ட சண்டை போட்டது கிடையாது, எதிர்த்து பேசினது, மீடியாவை புறக்கணித்து விட்டார்கள். நரேந்திர மோடி அவர்களை மீடியா துரத்தி வந்தது. நரேந்திர மோடி அவர்கள் கூட மீடியாவை எதிர்த்து பேசினது கிடையாது, புறக்கணித்து விட்டார். நமக்கு தெரியும் அந்த லுட்டியன்ஸ் எப்படிப்பட்ட. இன்னைக்கும் கூட ராஜ்தீப் சர்தார் என்ன செய்தார் நமக்கு தெரியும். துவக்கத்துல எல்லாருக்குமே அவருடைய கதை என்னங்கிறது தெரியும். குஜராத்ல முதல்ல என்ன பண்ணார், பின்னால் அவர் என்னெல்லாம் பேசினார்ங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா மோடி அவர்கள் அவர்களை வெற்றி கொண்டார்கள். ஆனா என்னைக்குமே ஒரு கேள்வி என்றால் அந்த கேள்விக்கு 2 பதில் இருக்கு. ஒரு பதில் கேட்பவருக்கான பதில், ஏன்னா அவருக்கு புரிதல் கொடுக்கணும். அவர் புரிதலை நோக்கி கேட்கிறாருங்கிறதுக்கு கேட்பவருக்கான பதில். இன்னொரு பதில், என்ன கேட்டாலும் இவர் மாறவே மாட்டார், இவரை நம்ம சிக்க வைக்கிறதுக்காக கேட்கிறார், இவர் சொல்லி புரிவதில்லை என்பதென்றால் கேட்டவருக்கான பதில். அண்ணாமலை அவர்கள்ட்ட இந்த 2மே இருக்கு. கேள்வி கேட்பவர் புரிதலுக்கு கேட்கிறார் என்றால் புரிதலுக்கான பதில் சொல்கிறார். கேள்வி கேட்பவர் விதண்டாவாதம் பண்ணுகிறார் என்றால் விதண்டாவாதத்துக்கு விதண்டா கேள்வி கேட்கிறார். இது எல்லாருக்குமே பிடித்திருந்தது. முதல்ல பெரிய பத்திரிகை பகிப்பதா வைப்பதா. இங்கேருந்து கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. அந்த குண்டு வெடிப்பு சம்பவ இடத்துக்கு அண்ணாமலை செல்கிறார். சென்னையில இருந்து பிளைட் போட்டு 2 பேர், லட்சுமி சுப்பிரமணியமும் 2 ரிப்போர்ட்டரும் போகிறார்கள், சமீரும் போகிறார்கள். போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது என் ரத்தத்துல கிடையாது, அது என் ரத்தத்துல கிடையாது, மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற பேசுற பேச்சு இருக்கிறதே அது பிளாரப் ஆகுது. ஏன்னா வைகோ மீடியாவை திட்டி இருக்கிறார், ஆனா அவரால் தொடர்ந்து திட்ட முடியல. மீடியாவை திட்டினதன் காரணமாக விஜயகாந்த் ஓரங்கட்டப்பட்டு ஓய்க்கப்பட்டு விட்டார். அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மீடியா, தமிழகத்தினுடைய மீடியா என்பது திராவிட மீடியா தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை டேக்கிங் த புல்ஸ் ஆன் இட் ஹார்ன்ஸ்னு சொல்லுவார்கள் அல்லவா, அப்படி அந்த எருது அதனுடைய கொம்புலவே எடுத்தவர். இத இந்த ஊடகங்களுடைய பொய்யும் புரட்டும் பார்த்து பார்த்து சலித்து போனவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய ஹீரோவாக. மூன்றாவதாக நான் பொதுவாகவே சொல்வேன், நீங்க மோடியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க. முக்கியமான ஒரு வார்த்தை என்ன இருக்கு, ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த செக்யூலர்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த செக்யூலருங்கிற வார்த்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் அத மத சார்பின்மை என்பது தவறான வார்த்தை. மத சார்பின்மை யாரும் இருக்க முடியாது. எல்லா மதத்தையும் பாகுபாடு இல்லாமல் சமச்சீராக யாரு பார்க்கிறார்களோ அவரை செக்யூலர்னு சொல்லி. செக்யூலர்னா ஆங்கிலத்துல வந்த வார்த்தை. அரசாங்கம் மதசார்போட இருக்கக்கூடாது. ஆனா இங்க செக்யூலர்ங்கிற வார்த்தை என்ன தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றால், செக்யூலர் என்பது நாட்டினுடைய கேரக்டர். நாடுதான் செக்யூலர், தேசம் செக்யூலர். ஒரு ஜெயாவும் நம்பி நாராயணனும் செக்யூலர் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற ஒரு கிறிஸ்டியன்ஸா தான் இருப்பார்கள், செக்யூலர் கிடையாது. ஒரு முஸ்லீமாகத்தான் இருப்பார், செக்யூலர் கிடையாது. அவர்கள் என்ன மதம் என்றால் கிறிஸ்டியன் என்று சொல்ல வேண்டும், முஸ்லீம் என்றால் முஸ்லீம் என்று சொல்ல வேண்டும், இந்து என்றால் ஹிந்து என்று சொல்ல வேண்டும். ஸ்டேட் இஸ் செக்யூலர் பட் நாட் தி சிட்டிசன்ஸ். ஆனால் இங்க ஹிந்துனா செக்யூலர் என்று ஒரு பொய் பரப்பப்பட்டது. ஹிந்து என்றால் அவன் இந்து அல்ல, அவன் செக்யூலர் என்ற எண்ணம் உருவாக்கப்பட்டது. அதை உடைத்தவர் பிரதமர் மோடி. சொல்லவே இல்லை. ஒவ்வொரு கோயிலாக போக ஆரம்பிச்சு, அதாவது காங்கிரஸ், நேருவனுடைய காங்கிரசும் சோனியாவுடைய காங்கிரசும் நான் ஹிந்து என்றால் என்னை வெட்கப்பட வேண்டும் என்று ஆக்கிவிட்டார்கள்.
திமுக நான் இந்து என்றால் என்னை வெட்கப்பட வேண்டும் என்று ஆக்கிவிட்டார்கள். நரேந்திர மோடி சொல்லாமலே செய்து ஹிந்து என்றால் உலகம் பெருமைப்பட வைத்தார். அந்த செக்யூலருங்கிறத அவர் சரியாக புரிந்து கொண்டார். ஆகையினால ஒரு ஹிந்துவுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஏற்றம் கண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் அங்கதான் தமிழகத்துல வெற்றி பெற்றார். அவரும் செக்யூலர், அவரும் இஸ்லாத்தை மதித்தார், அவரும் கிறிஸ்தவத்தை மதித்தார், அவரும் எங்க மைனாரிட்ட ரொம்ப அன்பாக பழகினார். ஆனால் எந்த ஹிந்துத்துவத்திலையும் அவர் இதை காமிச்சதே இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை, வேல்யூஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. அது மட்டுமல்ல, அறநிலைத்துறையை எப்படி இந்த அறநிலைத்துறையை நான் கலைத்தே ஆவேன், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தால் என்னுடைய முதல் கையெழுத்து இந்த அறநிலைத்துறை இருக்காதுங்கிற சொல்ற அளவுக்கு. அப்போ அறநிலைத்துறையை வைத்துக்கொண்டு இந்து எதிர்ப்பு வேலை பார்த்து ஒரு பக்கம் நானெல்லாம் சனாதனத்தை ஒழிப்பதற்காகவே பிறந்தேன் என்று சொல்லிக்கொண்டு, ஆனா அதை தேர்தல் அறிக்கையில சொல்லாமல் ஏமாத்தி கொண்டிருக்கிற திமுகவை அவர் எந்த இடத்துல கேட்கணுமோ அந்த இடத்துல ஆகையினால அண்ணாமலை அவர்களுடைய கேள்விகள், அவர் மீடியாவை ஹேண்டில் பண்ணது, திமுகவை ஹேண்டில் பண்ணது, இது எல்லாம் விட அந்த டிஎம்கே ஃபைல்ஸ், இவர்கள் என்ன சொன்னார்கள், திமுகவினுடைய ஊழல்களை எல்லாம் ஊழல் சொன்னார், பிஜிஆரை பத்தி சொன்னார், எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவர் சொன்னதுனால ஊழல் வருவதற்கு முன்னாலே தடுக்கப்பட்டது. ஆனா இவர்களுடைய அத்தனை பேருடைய சொத்து கணக்கு கொடுத்தார் அல்லவா. அவங்க கேள்வி கேட்டாங்க, நீ என்ன ஊழலை தானே சொல்றேன்னு சொன்ன, ஊழலை சொல்லவே சொத்து கணக்கை தானே சொல்கிறார்கள். சொத்து கணக்கு சார், ஜெயலலிதாக்கு என்ன பிரச்சனை, அளவுக்கு மீறி சொத்து செத்தது தானே. ஊழல் செய்தா நீங்க அதை நிரூபிச்சிங்களா? இல்லையே. அதுதானே எல்லாருக்கும், அதுதான் ஆராசாவுக்கு, அதுதான் துரைமுருகனுக்கு, அதுதான் டிஆர் பாலுவுக்கு, அதுதான் தயாநிதி மாறனுக்கு, அதுதான் எல்லாரும். இப்படி திமுகவை, அதாவது அந்த கழகங்களுடைய கோட்பாடை வெங்காயம் என்று சொல்லி லேயர் 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 லேயரா உரிச்சிட்டார் அந்த வெங்காயம். அவர் சொன்ன அந்த வெங்காயம் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. இதுல வேடிக்கை என்னவென்றால், இதை எல்லாத்தையும் விட நான் பெருசா சொல்லுவேன் என்றால், தெரிந்தோ தெரியாமலோ நான் சார்ந்த கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சி, அதுல எனக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் ஏனோ காரணத்துக்குனால தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கழகங்கள் கூட சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. 2014 அது மாறித்து, நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். 2014 பொன்னாரனுடைய தலைமையில, நம்மளுடைய மதிப்புக்குரிய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில ஒரு 3வது கூட்டணி உருவானது. தேசிய கட்சியின் கீழ் தமிழகத்தில் கட்சிகள் அணிதிரள முடியும் என்பதை பொன் ராதாகிருஷ்ணன் நிரூபித்து காமித்தார். அன்றைக்கு 2014 நமக்கு 19.5% ஓட்டு வந்தது. 2 எம்பி வந்தார்கள். அன்புமணி ராமதாஸ் வந்தார், பொன் ராதாகிருஷ்ணன் வந்தார். ஆனால் அன்றைக்கு அப்படி வந்ததனுடைய சூழ்நிலை என்ன என்றால், திமுக அதிமுக ரெண்டுமே, இந்த பக்கம் ஜெயலலிதா இருந்தார், இந்த பக்கம் கருணாநிதி இருந்தார், ரெண்டுமே வேறு எந்த கட்சியும் கூட்டணியில் எடுத்துக்கொள்ள போவதில்லை என்று முடிவு செய்தார். மதிமுகவை கலத்தி விட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை கலத்தி விட்டாங்க, காங்கிரஸ் கலத்தி விட்டார்கள். எல்லாத்தையும் கலத்தி விட்டதுனால அவர்கள் வேறு வழி இல்லாமல் எங்க போகிறதுன்னு தேரும் போகுது. பொன் ராதாகிருஷ்ணன், நான் இருக்கிறேன், இங்கே வாருங்கள். என்ன இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிழல் தேவைப்பட்டது, ஒரு மரம் தேவைப்பட்டது. அன்னைக்கு வந்தாங்க. இன்றைக்கு கலைஞர் என்ற கருணாநிதி இல்லை, அம்மா என்ற ஜெயலலிதா இல்லை, ஒரு உதயநிதியோ ஒரு ஸ்டாலினோ ஒரு எடப்பாடியோ இவர்கள்லாம் எந்த வகையிலையும் அவருடைய பர்சனாலிட்டிக்கு ஈக்குவல் இல்லை. ஆனால் கட்சி இருக்கிறது. ஆகையினால இந்த கட்சிகள் எல்லாம் தன்னுடைய கூட்டணியை வலுவாக வைத்துக் கொண்டார்கள். அந்த வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிற நேரம் அண்ணாமலை தலைமையில ஒரு கூட்டணி வந்து விடுமா, வருமா, நடக்குமா? அண்ணாமலை கோபக்காரராயிற்று, அவருக்கு பின்னால தலைவர்கள் போய் விடுவார்களா, அப்படியெல்லாம் சிந்தனை பண்ணினார்கள். ஆனால் அண்ணாமலை அவருடைய நேர்மை வெற்றி பெற்றது. இவரால் செய்ய முடியுங்கிற எண்ணம் வெற்றி பெற்றது.
இவருக்கு பின்னால் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஜே.பி. நட்டா அவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவர்கள் இன்னைக்கு அவர் கூட வந்திருக்கிறார். ஆகையினால இன்னைக்கு அண்ணாமலை வகுத்திருக்கிற இந்த பாதை இருக்கிறதே, கழகங்களை தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பாதை. அதாவதுங்க 2014 ஜெயலலிதா அவர்கள் லேடியா மோடியான கேள்வி கேட்ட போது பப்ளிக்ல அந்த கேள்வி இருந்தது. ஆனால் லேடிக்கு போடுற ஓட்டு மோடிக்கு போடுற ஓட்டு என்ன கீழே பரப்பப்பட்டது. ஏன்னா மோடி 272 சீட்டு வரமாட்டாரு, 230 வரும், 256 வரும், நாம சப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், சப்போர்ட் கொடுத்தா டிப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிட வேண்டியிருக்கும். இந்த நம்பிக்கையினால அதிமுகவுக்கு ஓட்டு போடாமல் பாஜகவுக்கு போட்டால் திமுக வந்துவிடும் என்று நிறைய பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டார்கள். இன்னைக்கு பழனிசாமி அப்படி யாரும் நம்பல. ஏன்னா எஸ்டிபிஐங்கிற ஒரு வெறி பிடித்த ஒரு திமுக இந்த நாட்டுடைய பிரதமரை கொள்ள வேண்டும் என்று அழையக்கூடிய ஒரு ஜிகாத்தி கட்சியினுடைய அவர் போனதுனால எந்த கோயம்புத்தூர் அதிமுகக்கு சாதகமாக இருக்க முடியுமோ அந்த கோயம்புத்தூர்ல எனக்கு 18% தாங்கிறாங்க. ஒரே காரணம் எஸ்டிபிஐ கூட அவர் போகாம இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆகையினால் அந்த பதவிப்படுத்தும் பாடு, ஏன்னா எடப்பாடி மேல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை கிடையாது. முதல் முறையாக RSS அணிவகுப்பு ஊர்வலத்தை இந்த பக்கம் கூட்டணியில் இருந்து கொண்டே தடுத்தவர் எடப்பாடி. எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது என்னுடைய தேவையும் இல்லை இந்த இடத்துல. ஆனால் அவருடைய நம்பகத்தன்மை என்பது என்றைக்குமே கேள்விக்குறியானதுதான் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அந்த நம்பகத்தன்மை இல்லாதவரை இவர் நம்பகத்தன்மை இல்லாதவர் என்று எடுத்து காட்டியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியது, எந்த சந்தேகமும் கிடையாது, பாடுபட்டு. ஆகையினால அண்ணா எப்படி மத்தியில நரேந்திர மோடி என்ற ஒற்றை மனிதர்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் கூட ஒரு அமித்ஷாங்கிற அது ஒரு இரட்டைக்காலை தான், அது அன்னைக்கு காங்கிரஸனுடைய சின்ன இரட்டைக்காலை. அந்த மாதிரி இங்க ஒரே ஒரு அண்ணாமலை அப்படி எல்லாத்தையும் தன் தலையில சுமந்து கொண்டு எப்ப தூங்குறாரு, எப்ப பண்றாரு, எப்ப படிக்கிறாரு, எப்படி இவ்வளவு ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்றாரு, எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் சொல்றாருன்னு சொல்லும் போது இளைஞர்களால் கவரப்பட்டார். நீங்க உங்களுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி அண்ணாமலை என்ன சொல்லுகிறார், ராகுல் காந்தி என்ன சொல்லுகிறார்னு உங்களுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் விஐடில அண்ணாமலையினுடைய ஸ்பீச் நீங்க ஒரு மனிதர் இண்டஸ்ட்ரீஸ்ட என்ன பேசுகிறார், மாணவர்கிட்ட என்ன பேசுகிறார், அது இல்லாம ஆன்மீகத்துல ஒரு இடத்துல என்ன பேசுகிறார், அரசியல்ல என்ன பேசுகிறார், ஒரு 39 வருஷத்துல ஒரு மனிதனுடைய பரிமாணம்ங்கிறது எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது மக்கள் அவர் பின்னால தைரியமா வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவரால் இது சாத்தியப்படும் என்ற நம்பிக்கை வந்ததன் காரணமாக இன்னைக்கு அவ்வளவு பெரிய வெற்றி. இன்னைக்கு நான் அண்ணாமலை அவருடைய வெற்றி கோயம்புத்தூர்ல எழுதப்பட்டு விட்டது, பொறிக்கப்பட்டு விட்டது, பதிவு செய்யப்பட்டு விட்டது. இப்போ சட்டா பஜார் திருப்பி சொல்றேன்னா, அவர்கள் மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள போய் எங்கேருந்து அவர்கள் செய்தி கேதர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. 8ல இருந்து 12 தொகுதி பாஜக ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறார்கள். தினமலர் இப்போ ஒரு சர்வே ரிப்போர்ட் போட்டு இருக்கிறாங்க, எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு 20%க்கு குறைந்து ஓட்டு வரவில்லை. அரித்மேட்டிக்கல் என்று பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 5.5% இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 5% இருக்கு. 5%ல போன தடவை ஒரு 3.5%, மிஞ்சி போனா 10%. கூட இருக்கிற இந்த ஒரு தொகுதி கட்சியாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர், ஏசி சண்முகம் இவர்கள்லாம் சேர்த்தா ஒரு 3%. 13%க்கு மேல எது வந்தாலும் போனஸ்னு சொல்றக்கூடிய இடத்துல இன்னைக்கு 26%, 30%, வெற்றி பெறக்கூடிய இடமெல்லாம் 30ல இருந்து 35% என்று சட்டா பஜார் சொல்லும் போது பல சர்வேக்கள் பல தொகுதிகள்ல கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புல ஒரு 22 தொகுதிகள்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். எத்தனை இடத்துல டெபாசிட் போகணும்னு எனக்கு தெரியாது. திமுகவுக்கு கூட டெபாசிட் போகக்கூடிய தொகுதிகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால இந்த எலெக்ஷன் என்பது
மோடிக்கும் டிராவிடியன் ஸ்டாக்ஸுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். அந்த லைனை மோடி அவர்களுடைய வெற்றி என்பது அந்த போலரைசேஷனை தெளிவா கொண்டு வந்தது. நேஷனலிஸ்டுக்கும், ஆன்டி நேஷனல்ங்கிற வார்த்தையை சொல்ல விரும்பல, நேஷன்ஸுக்கு எதிரானவர்களுக்கும் உள்ள போலரைசேஷன், ஆன்மீகவாதிகளுக்கும் உண்மையான செக்குலருக்கும் ஜூடோ செக்குலருக்குமான போலரைசேஷனை தெளிவு செய்தது மோடி. அந்த போலரைசேஷனை, ஏன்னா தமிழகத்துல அந்த போலரைசேஷன் வராமல் டிராவிடிய ஸ்டாக்ஸை யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த போலரைசேஷனை தெளிவாக கொண்டு வந்திருக்கிற பெருமைக்குரியவர் தலைவர் அண்ணாமலை அவர். அதனால அண்ணாமலையினுடைய பார்வை என்பது எனக்கு எத்தனை புகழ்ந்தாலும் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். ஆகையினாலதான் இந்த வெற்றி அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுன்றது என்னுடைய பார்வை. தமிழ்ல வந்து கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழகம் முழுக்க கோவில்கள் உண்டு. இங்க வந்து கோவில்ல எந்த கோவில்ல போனீங்கன்னாலும் எப்பவுமே கூட்டம் உண்டு. அதுவும் இந்த பிரபலமான கோவில்கள் எல்லாம் போனீங்கன்னா நம்ம கியூல நின்று பாக்குறோம். அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி அறநிலையத்துறை வந்து கட்டணம்லாம் வாங்குறாங்க, சிறப்பு கட்டணம்லாம். ஆனா ஓட்டு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அஇஅதிமுகக்கோ இல்ல திமுகவுக்கோ, இன்னும் சொல்ல போனா திமுக கட்சியிலே சொல்றாங்க, எங்க கட்சியோட இப்ப உறுப்பினர்கள் பல பேரே பாத்தீங்கன்னா வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். கடவுள் நம்பிக்கைங்கிறது தனி, என்னுடைய அரசியல் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து திமுகவோ அதிமுகவோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை தமிழ்நாட்டுல இருக்கு. அது இந்த வாட்டி எவ்வளவு தூரம் மாறி இருக்கு. இப்போ பாஜக ஆதரவாளர்கள் அப்படிங்கறத தாண்டி திமுகவில இருந்து இங்க வந்தவங்க, அஇஅதிமுகல இருந்து இங்க வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க பாப்பீங்க சார்? இல்ல, திமுகல இருந்து வந்தவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகல ஏதோ ஒரு மாயை, ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு மாயை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மாயைன்னு சொல்றதை விட சிறுபான்மையினர் திமுகவை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது முக்கியமான விஷயம். அவங்க அதிமுகவை நம்பல. ஏன் அதிமுகவை நம்பலைன்னா, அதிமுக தன்னை திராவிட கட்சி என்று பதிவு செய்யவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் கொல்லூர் மூகாம்பிகைக்கு போன போது அதிமுக ஆஸ்திக கட்சியாக மாறிவிட்டது, நாத்திக கட்சியாக இல்லை. ஹிந்து முன்னணி தான்லிங்க நாடார் அவர்கள்ட்ட எம்ஜிஆர் அவர்கள், நீங்கள் ஏன் இந்துக்கள் ஒற்றுமையாக வர முடியவில்லை என்று நேரடியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆகையினால எம்ஜிஆர் எப்போதுமே ஹிந்துக்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் இவர் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு தூக்கு பிடிக்கிற கீவீரமணி பாப்பான உலக எதிர்ஞ்சிவிட கீவீரமணி ஜெயலலிதா கால விழுந்து 5 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு போனார் திகாவுக்கு, அவ்வளவுதான். ஆகையினாலதான் அவர் ஓசிச்சோருன்னு எல்லாரும் சொல்லுகிறார். 5 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுதான் கீவீரமணி. திடீர்னு இன்னைக்கு அவர் பகுத்தறிவு எல்லாம் பேசுகிறார். ஜெயலலிதா பேச மாட்டார் சார். அவரு எலெக்ஷன் மீது அவரை பேசக்கூடாதுன்னு திமுக சொல்லிடும். மற்ற நேரத்துல பேச சொல்லுவாங்க. எலெக்ஷன் நேரத்துல ஆராசா சொன்னாருங்க, கொஞ்சம் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ராமன் எங்களுக்கு எதிரியாக இருந்து விட்டு போகட்டும்னு சொன்னாரு. இப்ப போய் என்னுடைய மனைவி ராமபக்தன்னு பேசிட்டு என்ன மோசமா பேசுறான்னு எனக்கு தான் தெரியும். சனாதனை ஒழிப்பதற்குத்தான் திராவிடம் பிறந்ததுன்னு உதயநிதி சொன்னாரு. இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில சனாதனத்தை ஒழிப்பதற்கு தான் திராவிடம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதை பத்தி ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் அதிமுக ஆன்மீக திமுகவை மாறித்து. ஜெயலலிதா பீரியட்ல அதிமுகவினுடைய தலைவர்கள் நெட்டியில திருநீரோ குங்குமமோ இல்லாத தலைவர்களை பார்க்க முடியாது, எடப்பாடி உட்பட. எஸ்டிபிஐ கூட எடப்பாடி போன கொஞ்ச நாள்ல நெத்தில திருநீரே இல்லாம இருந்தார். இப்ப திடீர்னு திருநீரோட வரார். இதெல்லாம் பேசும். எஸ்டிபிஐக்கு கூட எப்ப எடப்பாடி போய் விட்டாரோ அப்ப அதிமுக தன்னுடைய உப்பை இழந்து விட்டது, தன்னுடைய சர்க்கரையை இழந்து விட்டது. அதிமுக இல்லை என்பதை நிரூபித்து விட்டது. அதனால இன்றைய அதிமுக தன்னுடைய தன்மையை இழந்து விட்டது. ஆகையினால அதிமுகவை சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாதையில் அதிமுக இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். சார், அயோத்தியில ராம ஜென்ம பூமியினுடைய அப்பேற்பட்ட பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு நமது அம்மா பத்திரிகையில, எடப்பாடியினுடைய பத்திரிகையில, கட்சி பத்திரிகையில அதை பத்தி ஒரு வார்த்தை வரல. ஒரு வரலாற்று நிகழ்வு பத்தி
எந்த ஜெயலலிதா அம்மையார் என்ஐஏ மீட்டிங்ல, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல ராமருக்கு அயோத்தியில இல்லாம எங்க கோயில் கட்ட முடியும் என்று கேட்டார்களோ, எந்த ஜெயலலிதா அம்மா கரசேவாக்காவுக்கு நானும் ஆளை அனுப்புறேன்னு சொன்னார்களோ, அந்த ஜெயலலிதா பேரை வைத்துக் கொண்டு நான் அரசியல் சொல்றேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அயோத்தி ராமர் கோயிலுக்கு அழைப்பு இருந்தும் செல்லவில்லைனாலும் பரவாயில்ல, அதை ஒரு செய்தியா கூட தனது கட்சி பத்திரிகையில் போடவில்லை. இப்படி அதாவது அவரு நம்ம சசிகலாட்டை எப்படி தவழ்ந்தாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எஸ்டிபி 8 எப்படி தவழ்ந்து கொண்டு இருக்கிறார்னு பார்த்துக்கிறோம். ஆகையினால் அதிமுக எடப்பாடியின் கீழ் தனது நம்பகத்தன்மையை இழந்து விட்டது. இப்போ அவங்க போய் இன்னைக்கு அண்ணாமலை தெளிவாக ஒரு விஷயம் பேசியிருக்கிறார். ஜூன் 4க்கு அப்புறம் அதிமுக இருக்காதுன்னு தேனியில பேசுகிறார். ஜூன் 4க்கு அப்புறம் அதிமுக இருக்காது என்று ராமநாதபுரத்துல பேசுகிறார். அப்ப என்ன வச்சிருக்கிறார் நமக்கு தெரியும். நான் சொல்கிறேன், ஜூன் 4க்கு அப்புறம் 3வது கட்சியாக அதிமுக வந்தால் பாஜக சொல்லுமே, நாளைக்கு எடப்பாடியை மாத்தி விட்டு வாருங்கள் கூட்டணிக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோமே. நீங்க அண்ணாமலை வாருங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எங்களுக்கு காலம் வரும்ல, நாங்களும் சொல்லுவோம்ல, எடப்பாடியை மாத்திட்டு வாங்க. இல்லை, எடப்பாடியை மாற்றவில்லை, எடப்பாடியை தூக்கி தூர போட்டு விட்டு நீங்கள் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பார்ட்டிக்குள்ளே எடுத்துக் கொள்ளுங்கள், தலைமையில் எடுத்துக் கொள்ளுங்கள், எடப்பாடியை சஸ்பெண்ட் பண்ணுங்க நாங்க சொல்லுவோம் சார். ஏடிஎம்கே கேட்டாலும் கேட்கும் சார். மறுக்க முடியாது, அரசியல் எதுவுமே மறக்க முடியாது. எடப்பாடி எஸ்டிபிஐ என்ற கொள்ளிக்கட்டையை எடுத்து தனது முதுகை சொரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அது பின்னால் அவருக்கு என்ன ஆபத்து வரும் என்று அவருக்கு தெரியவில்லை. இதுதான் பிரச்சனை. அதனால ஒரு பொறாமையின் காரணமாக ஒரு வளர்ந்து வரும் ஒரு தலைவரை அக்னாலேஜ் பண்றதுக்கு மனசு இல்லாத, என்ன மனசு என்று தெரியவில்லை. இன்னைக்கு ஓபிஎஸ் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக 5 ஓபிஎஸ் ஃபீல்ட் பண்றாங்க. இதை விட பெர்வர்ஷன் இருக்கவே முடியாது. இவரை எப்படி தலைவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு காம்படிஷன்ல கூட உங்களால் நேரடியாக சந்திக்க முடியலையே. அதனால இன்றைக்கு அதிமுகவிலிருந்து தெளிவாக மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே இருக்கிறது. மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் பிஜேபி இருக்கிறது. டிஎம்கேல இருந்து மைக்ரேஷன் இல்லை என்று சொன்னால் கூட ஓட்டர்ஸ் சேஞ்ச் இருக்கு. பார்ட்டி லீடர்ஸ் மைக்ரேட் ஆகி வரவே தவிர நிறைய ஓட்டர்ஸ் மாறி வந்திருக்கிறார். பேசிக் டிஎம்கே ஒரு 18% ஓட்டு, அது வேணா இருக்கலாம். அதை தாண்டி அந்த கட்சிக்கு அந்த தட்டினுடைய பேஸ் லெவல் 18, அதுக்கு மேல அந்த கட்சிக்கு அதிமுக வெறுப்போ ஏதோ வெறுப்போ சூழ்நிலையினால வரக்கூடிய ஓட்டுகள் தான். அந்த ஓட்டுகள் மாற்றத்துல வரும். இந்த தடவை 40-42% திமுக தாண்டுமா தெரியாது. சில இடத்துல 50 கொடுக்குறாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையினால திமுகவும் கூட தனது பேஸ் இழந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. இதற்கு ஒரே காரணம் அண்ணாமலை என்ற தலைவர் ஏற்படுத்திக்கிற அந்த போலரைசேஷன் தான். நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் கிட்ட இவர் ஒரு பெரிய டிராக்ஷன். இப்ப நானா இருக்கட்டும், என் சம்பந்தப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியால யூஸ் பண்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது வரைக்கும் அரசியல்ல பெரிய ஆர்வம் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல இது 2 கட்சி தான் அப்படிங்கிற அந்த நிலைமை மாதிரி மாறி புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, இவரை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேம்பெயினுக்கு வந்தவங்க இல்ல இந்த மாதிரி விஷயம். தமிழ்நாட்டுல 2 கட்சி தான் இருக்க போகுது. ஒண்ணு திமுக கூட்டணி, இன்னொன்று பிஜேபி கூட்டணி. இந்த அனுகூல சத்துருன்னு ஒரு வார்த்தை உண்டுங்க. ஃப்ரெண்டாவே இருப்பான், அவன் நம்மளுக்கு எதிரியாவே இருப்பான். அப்படி இருந்தவர் துக்ளக் ஷோ. அவர் எப்போதுமே என்ன சொல்லுவார்னா, பிஜேபிக்கு ஓட்டு போட்டா திமுக வந்துடும், பிஜேபிக்கு ஓட்டு போட்டா அது வந்துடும். பிஜேபிக்கு நல்லா எழுதுவார். அத்வானியை பாராட்டுவார், வாஜ்பாயை பாராட்டுவார், பிஜேபியினுடைய கொள்கைகள் எல்லாம் பாராட்டுவார். ஆனா ஓட்டு போடும் போது போட்டுறாதப்பா, பிஜேபி 2% திமுக வந்திருப்பாம்பா, அதனால அதிமுகவுக்கு ஓட்டு போடுப்பா, ஜெயலலிதா நல்லவங்கப்பா, எம்ஜிஆர் நல்லவங்கப்பான்னு சொல்லிவிடுவார். அந்த மாதிரி அனுகூல சத்துருக்கள் இன்னைக்கு இல்லாம போயிருக்காங்க. நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல, அவர் மேல எனக்கு மரியாதை உண்டு, அது வேற. இந்த அனுகூல சத்துருக்கள் இல்லாம போனதுக்கு, அதிமுக இல்லாம போனதுக்கு அதிமுக தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. நாங்கள் அனுகூல சத்துரு இல்லை, நாங்கள் சத்துருனவே அவங்க மாறி போயிட்டாங்க. அதனால மக்கள் அவங்கள புறக்கணிக்கிறாங்க.
ஒரு ஒரு பெரிய புரட்சி மக்கள் மனசுல வந்து ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா இவர் சொல்ற ஐடியாலஜிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுவும் இவர் இப்ப கோயம்புத்தூருக்கு சொல்லியிருக்கிற அந்த வாக்குறுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 வாக்குறுதிகள் 500 நாள்ல நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. 500 நாளைக்குள்ள இதெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? ஏன்னா 500 நாள் கழிச்சு இவர் நிறைவேற்றலைன்னா இதுவும் பாலிடிக்ஸ்க்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது. இவர் இவ்வளோ பதவிக்கு வந்திருக்காரு. இந்த கட்சியோட மாநில செயலாளரா வந்திருக்காரு, மாநில தலைவரா வந்திருக்காரு. அடுத்து அவருக்கு எம்பி சீட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதே கட்சிக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி ஒரு பெரிய புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளோ சீக்கிரத்துல இவருக்கு ஒரு குரோத்தா? ஒருவேளை இவருக்கு எல்லாமே ஹைப் தானா? மீடியா கொடுக்குற ஹைப்ல தான் இவர் வளர்ந்துட்டாரா? அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவர் வந்து அடிப்படையா அவருடைய முயற்சி தன் மெய்வரத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி அவர் ஊரா ஜெயா அவர்களுக்கு மீடியா ஹைப் கொடுக்கல. ஏனென்று கேட்டால் மீடியா அவரை புறக்கணிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. 12 மீடியா போட்டு வள்ளுவர் கோட்டத்தில் மீட்டிங் போட்டு என்றாம் குணசேகரன் இவர்கள் எல்லாம் பேசி, ஆனா அந்த ஹிந்து இன்னைக்கு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கு. எந்த என்றாம் நான் அண்ணாமலை என்ற பேரே என் பத்திரிகையில வராது என்று சொன்னாரோ அந்த பத்திரிகை இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய இன்டர்வியூ எடுத்து போயிட்டு இருக்கு. அப்படின்னா அதாவது யூ சப்போர்ட் ஆர் அப்போஸ் அண்ணாமலை, பட் யூ காண்ட் இக்னோர் அண்ணாமலை. மோடிக்கு அன்னைக்கு சொன்னார்கள் அல்லவா, அது இன்னைக்கு அண்ணாமலைக்கு பொருந்தும். ஏன்னா அவர் தன்னுடைய ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தன்னுடைய பிரசன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி வந்ததுனால எத்தனை இடத்துல அவர் மோடி மீடியா அவரை புறக்கணிக்க ட்ரை பண்ணியிருக்கு. அந்த சபீரும் லட்சுமி சுப்பிரமணியம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அப்படின்னாங்க, கேட்க முடியாதுன்னாரு. மீடியா 4-5 சந்தர்ப்பங்கள்லயாவது மீடியா நாங்க உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கு. அவர் ஓப்பரப்பா வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். அதனால அவர் மீடியா ஹைப்ல வளரவே இல்லை, தன்னுடைய சொந்தத்துலதான் வளர்ந்திருக்கிறார். மீடியா ஹைப் எதுவுமே கிடையாது. ஆன்டி மீடியா தான் இன்னைக்கும் கூட. ஏன் இப்போ அந்த எம்ஜி ஸ்குவாடுன்னு சொல்லக்கூடிய மதன் கௌரி, அவரை பத்தி அவருடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். அவர் அவ்வளவு ஈஸியா தேசபக்தெல்லாம் சப்போர்ட் பண்றதுல திராவிடியன் ஐடியாலஜி பேசக்கூடியவர் தான். அவருடைய கேள்விக்கு பாருங்க, நான் சொன்ன மாதிரி அவருக்கு புரிதலை ஏற்படுத்த வண்ணம் அண்ணாமலை பேசியிருக்கிறார். அவர்கிட்ட ஏத்து பேசினா சபீரும் லட்சுமி சுப்பிரமணியன் தான் ஏத்துதான் பேசியிருந்திருப்பார். வித்தியாசம் இருக்கு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அது பிஜேபியினுடைய ட்ரெயினிங். அதாவது 3 வருஷமா இருந்தாலும் 30 வருஷம் நீங்க எப்படி கிராஸ் பண்றீங்கன்னு பொறுத்தது. இப்ப பாருங்களேன், ஒரு கட்சி 3வது முறையாக ஆட்சி வரப்போகுதுன்னு தெரியும் போது அடுத்த 100 நாள் அஜெண்டா என்னன்னு போடுறாங்க, அடுத்த 1 வருஷ அஜெண்டா என்னன்னு போடுறாங்க, அடுத்த 5 வருஷ அஜெண்டா என்னன்னு போடுறாங்க, 2047 வரைக்கும் என்ன ரோடு மேப்னு போடுறாங்க. இந்த ஒரு தெளிவு நரேந்திர மோடி கிட்ட இருக்கிற இந்த தெளிவு, அதாவது எனக்கு 3வது வருமா வராதா பத்திரிகைலாம் தூக்கி தூர போட்டு விட்டு 100 days, 1 year, 5 years, 2047 எப்படி அந்த கட்சி சிந்திக்கிறதோ அதே மாதிரி இங்க அண்ணாமலை சிந்திக்கிறேன். அழகா ஒரு அஜெண்டா. கோயம்புத்தூர்ல நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கோயம்புத்தூர் அந்த பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஷேட்டர்ட், அவங்களுடைய கான்பிடன்ஸ் எல்லாம் ஷேட்டர்ட் ஆயிருந்தது. அந்த நேரத்துல சங்கத்துடைய அமைப்பான சுதேசி ஜாகரன் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எஸ் குருமூர்த்தி போன்றவர்கள் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு நம்பிக்கை கொடுத்து அங்க பெரிய சுதேசி இண்டஸ்ட்ரியல் ஃபேர் நடத்தி தே ரைஸ் தி ஃபெரோர் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி. அப்ப அந்த கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் இன்னைக்கு பாருங்க, இந்த நாயுடு அசோசியேஷன் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏற்கனவே கவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. 2 பெரிய கம்யூனிட்டி தான் இண்டஸ்ட்ரீஸ் கம்யூனிட்டி. அங்க அந்த 2ம் அண்ணாமலைஜி கூட வந்தாச்சு. இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. 3 கட்சி வேட்பாளரையும் கூப்பிடுறாங்க. 2 கட்சி வேட்பாளர் போகல, அண்ணாமலைஜி அவர்கள் மட்டும்தான் போகிறாங்க. அப்ப என்ன ஆகுறது, யாருக்கு அதை பத்தி புரிதல் இருக்கோ அவர் அப்ப புரிதல் இருக்கிறதுனால தானே உங்களால மேனிஃபெஸ்டோ கொடுக்க முடியுது. ஏடிஎம்கே ஏன் மேனிஃபெஸ்டோ கொடுக்க முடியல, டிஎம்கே ஏன் மேனிஃபெஸ்டோ கொடுக்க முடியல?
கொடுத்தாலும் அந்த மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கும் அப்படின்னா டிஎம்கே மேனிஃபெஸ்டோ பத்தி நீங்க பேசக்கூடாது சார். ஏன்னா ஆர்டிகல் 370 திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க சார். இல்ல திருப்பி கொண்டு, அதாவது பைத்தியக்காரத்தனமா என்னன்னாலும் பேசுவாங்க. அது இந்த சிவா கூட பேசினாரு. ஏன்னா அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்தியாவை காப்பாற்ற புறப்பட்டு இருக்காங்க. அவங்க விளம்பரத்தை பாத்தீங்கன்னா இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் நினைக்கிறார். யாராவது ஒருத்தன் 21 சீட்ல நின்றுட்டு இந்தியாவை காப்பாற்ற முடியுமா? அந்த 21 சீட்ல ஒரு டஜன் சீட்டாவது நிற்க முடியுமா? அதுவும் இந்தியாவை எப்படி காப்பாத்துவாரு? இந்தியங்கள் பேய் தமிழங்கள் தாய்னு சொல்லிட்டு இந்தியாவை காப்பாத்துவாரா? வடக்கன்ஸ் எல்லாம் பான்பராக்கன்னு சொல்லிட்டு இந்தியாவை காப்பாத்துவாரா? நாகாலாந்துக்காரன்லாம் நாயும் கறி சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு இந்தியாவை காப்பாத்துவாரா? என்னைக்கு சார் இந்தியா ஒற்றுமையை பத்தி ராமம் வடக்கு கடவுள், கணபதி பிள்ளையார் வாவதாபி கடவுள்னு சொல்லிட்டு இந்தியாவை காப்பாத்துவாரா? இவர்கள் பொய் சரக்கு வியாபாரிகள். இவரெல்லாம் இந்தியாவை காப்பாற்ற முடியாது. டிஎம்கே பத்தி சொன்னதுனால 370 அவர்கள் இப்படி ஏன் வேண்டும் இன்ப திராவிடம்னு பேசினவங்க தானே. அதனால அந்த நாய்வாழை நிமித்தவே முடியாது. இது ஒரு நடிப்பு. ஏன்னா 2019லயே அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா, ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் இதெல்லாம் வந்தனால பிஜேபி தோந்து போயிரும்னு ஒரு நம்பிக்கையை வச்சு மக்கள் மத்தியில ஏமாத்தி, அந்த நேரத்துல ராகுல் காந்திட்டா ஜெயிச்சா கோமினிஸ்டே ஸ்டாலின்ங்கிற அளவுக்கு பேசி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நம்பிட்டு இருக்காரு, மூட நம்பிக்கையில இருக்காரு. நாம என்ன பண்ண முடியும்? அதனால அவங்க அஜெண்டா அப்படித்தான் இருக்கும். அவர்கள் 21 சீட்ல வச்சுக்கிட்டு இந்தியாவை காப்பாற்ற போறோம்னா, கேட்கிறவன் கேனையன்னா எதுலயோ தேனொடியுதும்பாங்க. அதான் இண்டி கூட்டணியில தான் இன்னும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே முடிவாகல சார். அதனால ஒருவேளை இண்டி கூட்டணியை ஜெயிச்சா தமிழ்நாட்டுல இருந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கலாம்ல சார்? ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாமா? இண்டி கூட்டணி அத்தைக்கு மீச முளைச்சா எதனால நடக்கும்? திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல எப்படி ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இத்தனை நேரம் சொன்னீங்க. எல்லாருக்குமே மோடி 3வது முறை பாரத பிரதமர் ஆக போறாரு அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் சொல்ல போனா பல உலக நாட்டு தலைவர்களே இந்த இந்தியாவோட எலெக்ஷனை ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோட விருப்பமும் பாத்தீங்கன்னா மோடி தான் இங்க 3வது முறை பிரதமர் ஆகணும் அப்படின்னு. எந்த மோடிக்கு அமெரிக்காவுக்கு வரதுக்கான அந்த பர்மிஷன் மறுக்கப்பட்டதோ, அதே அமெரிக்காவுக்கு அவரை வெத்தலைப்பாக்குல வச்சு பூர்ண கும்பத்தோட அழைக்கிற மாதிரி இங்க ஸ்டேட் விசிட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ இதுல மோடி 3.0 அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட், நாரி சக்தி, பெண்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை அதிகமா கொடுக்கறாரு. 33% விமன் ரிசர்வேஷன் பில் 1996ல கொண்டு வந்ததை சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணது 2023ல தான் அப்படின்னு சொல்லி நான் சில காரணங்கள் சொல்லுவேன். மோடி 3.0 ஏன் வேணும்? உங்களுடைய பார்வை என்ன? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த செக்யூலர்ங்கிற மிஸ்கான்செப்டை உடைத்துட்டேன். மோடி secular for not state, not for Modi, not for any citizen. Okay. Modi can go to any temple. Modi can worship at any temple. That is his individual right. அவங்க என்ன பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆனா ஏன் கோயிலுக்கு போறாரு? அவர் எல்லாருக்கும் சமம்ல. அப்ப கோயிலுக்கு போனா ஏன் அவர் மசூதிக்கு போல? ஏன் அவர் சர்ச்சுக்கு போல? ஏன் அவர் சிலுவை போடல? ஏன் அவர் குள்ளா போடல? நோ 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 நோ. Modi is not secular. Modi is Hindu. Country is secular. Constitution is secular. Disparity among religion கிடையாது. அப்படிங்கிற மற்ற ஆட்சிகளை விட மைனாரிட்டிஸுக்கு அள்ளி அள்ளி வழங்கி இருக்கிற ஆட்சி மோடியினுடைய ஆட்சி. டிஸ்பாரிட்டி கிடையாது. அது ஒரு நாள் தனியா பேசலாம். அப்போ அந்த இடத்துல அவர் உடைத்து உலகத்தின் மத்தியில எப்படி அந்த நரேந்திரன் சனாதனத்தை உலகத்துல கொண்டு போனாரோ, என்ன சிக்காகோல செப்டம்பர் 11 எப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரோ, அப்படி இந்த நரேந்திரன் உலகத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டார். இது முதல் காரணம். ரெண்டாவது, நீங்க என்ன சொன்னீங்க, இந்தியா என்றால் பாம்பாட்டியினுடைய நாடு, இந்தியா என்றால் முட்டாள்களுடைய நாடுன்னு சொல்லி கொண்ட இடத்துல நான் 110 நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி இலவசமாக கொடுக்கக்கூடிய அளவுல நான் இருக்கேன்னு சொன்னேன். 5வது மிகப்பெரிய பொருளாதாரம், உலகத்தின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் அது சார். அதாவது நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிதம்பரம்னு ஒருத்தர், நான் யார் இந்த சிதம்பரம்னு என்னுடைய ஸ்ரீ டிவியினுடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அதை பாருங்க. அது இப்போ ரீசர்ஃபஸ் ஆயிருக்கு. அவர் படம் அந்த நேரத்துல அது 4 லட்சமோ என்னவோ போச்சு. அது இப்போ ரீசர்ஃபஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த சிதம்பரம் என்ன திமிர் இருந்தா, மோடியினுடைய பொருளாதார அறிவை ஒரு
ஸ்டாம்புக்கு பின்னாலே எழுதிடலாம். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிதம்பரம். மோடியினுடைய பொருளாதார அறிவை ஒரு ஸ்டாம்ப், அதாவது ஒரு போஸ்டல் ஸ்டாம்புக்கு பின்னால எழுதிடலாம். இந்த ஆள் தாங்க சொன்னாரு டிஜிட்டலை பத்தி, பார்லிமெண்ட்ல மட்டமா பேசினாரு, டிஜிட்டல் மீடியா பத்தி, டிஜிட்டல் எப்படி டிஜிட்டல்ல வந்து விட முடியும்னு பேசினேன். இன்னைக்கு அதைத்தான் கேட்கிறாரு, எப்படி எல்பிஜி கனெக்ஷன், கேஸ் கனெக்ஷன் வீடு வீடா கொடுக்க முடியும், திருப்பி இன்னைக்கு சிதம்பரம் பேசியிருக்கிறாரு. எதெல்லாம் அன்இமேஜினபிளோ, எதெல்லாம் உங்களால செய்ய முடியாததோ அதெல்லாம் செய்து காமித்தவர் மோடி. 370 ஃபரூக் அப்துல்லா பேசினாருங்க, எத்தனை பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் எத்தனை ஆட்சி வந்தாலும் 370 எடுக்க முடியாது. நீங்க மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், 370 வாஸ் ரிமூவ்டு ஒன்லி பை த ஆர்டர் ஆஃப் தி பிரசிடென்ட். உமர் அப்துல்லா சொன்னாரு ஆர்டிகல் 370 இருக்கணுமா இல்ல இந்த காஷ்மீர் வந்து இந்தியாவோட இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பேசிட்டாங்க சார், இதுவாறு நிறைய பேர் பேசிட்டாங்க. மோடி ஆட்சிக்கு வந்தால் ரத்தாறு ஓடும், காஷ்மீர் இருக்காது, மேற்கு வங்காளம் இருக்காது, எல்லாரும் பேசிட்டாங்க, எல்லாரும் இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. மோடி ஆட்சிக்கு வந்தால் நான் இந்தியா விட்டே போயிடுவேன், பாஸ்போர்ட் டிக்கெட் எடுத்து கொடுத்து விட்டான் போங்கன்ட்டா அவனை, சாரி கர்நாடகால ஆனந்தமூர்த்தி. அதனால இந்த மாதிரி பேசினவர்கள்லாம் நிறைய இருக்கார்கள். இந்த இன்னைக்கு மோடியினுடைய வெற்றி என்பது அவர் உலக நாடுகளினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்தியா வந்து தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸுக்கு நான் தலைமை தாங்க முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதாவது அன்னைக்கு ஒரு WTO, இன்னைக்கு WTOங்கிறது இம்மெட்டீரியல். அன்னைக்கு வந்து நீங்க ஒரு கண்டிஷன்ஸ் போடும் போது, நீங்க உலகத்துல ஒரு வர்த்தகம் பண்ணினா அவங்க கண்டிஷன்ஸை ஏற்றுக்கொண்ட நாள் போய் இன்னைக்கு இந்தியன் கண்டிஷன்ஸை ஏற்றுக்கொண்ட டிரான்ஸ்நேஷனல் கம்பெனிஸ்லாம் இங்க வந்து கொண்டு இருக்கிறார்கள். சார், இந்த பொருளாதார வல்லமை எப்படி சிதம்பரத்துக்காக புரிந்து கொள்ள முடியும்? ஏன்னா அவங்கெல்லாம் வெஸ்டர்ன் எஜுகேட்டட், அவங்களுக்கு இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியா என்னன்னு தெரியாது, இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பத்தி தெரியாது, டெம்பிள் எக்கனாமி பத்தி தெரியாது, அதாவது இந்தியன் இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் என்ன, அதை எது இணைத்து வைத்திருக்கிறது, இது எதுவுமே தெரியாது. பிரிட்டிஷ்காரன் சொன்ன சரித்திரத்தை படித்து, பிரிட்டிஷ்காரன் சொன்ன எக்கனாமிக்ஸை படித்து, பிரிட்டிஷ்காரன் என்னென்னலாம் ஈவில்னு சொன்னானோ அதை ஈவில், எதெல்லாம் குட் என்று சொன்னானோ அதெல்லாம் குட்னு சொல்ற அளவுக்கு படித்து மண்டைய பாழாக்கி விட்டதுனால இதெல்லாம் வாட் இஸ் டு பி லேண்ட், தே ஆர் டு பி அன்லேண்ட் அப்படிங்கிறது அவங்க மறந்து போனதுனால. ஆனா அதையெல்லாம் மோடி தன்னுடைய தலையில அப்படி தூக்கி வச்சுட்டு எதெல்லாம் அன்லேண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அன்லேண்ட் பண்ணிட்டு பண்ணதுனால இன்னைக்கு மோடி செக்யூலருங்கிற வார்த்தையை உடைச்சிருக்கிறார். இந்தியானுடைய பிரைட உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதனால இது ஒண்ணு போதும் சார். இந்தியால ஒவ்வொரு பெரிய ரிலிஜியஸ், இந்து ரிலிஜியஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு பெருமை எனக்கு உலகத்துல வந்ததே இல்லைன்னு இப்ப ஃபீல் பண்றாங்களா இல்லையா? யோகா இன்னைக்கு அரபு கண்ட்ரீஸ்ல, முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கிட்டாங்களே. நீங்க மலேசியால பேசலாம் யோகா வந்தா, ஐயோ அது வந்து இங்க இருக்கிற சில இஸ்லாமிக் கிளரிக்ஸும் சில பாஸ்டர்ஸும் வேணா பேசலாம், அது ஹிந்துன்னு பேசலாம், அது சின் என்று பேசலாம். ஆனால் இன்னைக்கு உலக நாடுகள் யோகாவை ஏற்றுக்கொள்கிறது. அதை மோடி தானே கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால மோடிங்கிற ஆளுக்கு ஒரு காரணம் கிடையாதுங்க. மோடியை ஏற்றுக்கொள்வதற்கு மல்டி டைமென்ஷனல் ரீசன்ஸ் இருக்கு. அதுல பெரிய ரீசன் அவரே சொல்ற ஒரு விஷயம், என்னை வெற்றி கொள்ள வேண்டுமானால் என்னை விட பெரிய தேசபக்தராகுங்கள்னு சொல்றாரு. இப்படி ஒரு தேசபக்தரை இந்த யுகம் கண்டதில்லை. டாக்டர்ஜி, குருஜி அப்படி 100 பேரை சொல்லலாம், அவர்களெல்லாம் தேசபக்தர்கள். ஏன் ஒரு விவேகானந்தர் இல்லைன்னா இந்த தேசபக்த ஸ்பிரிட் வந்திருக்காது, அதெல்லாம் சொல்லலாம். தமிழ்ல பாரதி, வ.உ.சி என்னன்னாலும் சொல்லலாம். ஆனால் when comes to implementation, அங்கே மற்றவர்கள் சறுக்கி கொண்டிருந்த நேரத்துல மோடி பை கன்வெக்ஷன் எல்லாத்தையும் செய்து கட்டியிருக்கிறார். அதனால மோடி 3 இல்லைங்க, மோடி 4, மோடி 5 எல்லாம் வரணும். 2047 வரைக்கும் இறைவன் மோடிக்கு நல்ல ஆயுள கொடுத்த ஆரோக்கியத்தை கெடுத்து இருக்கும் போதுதான் இந்தியா விஸ்வகுரு ஆகும். இப்பதே ஆயிரும், அது வேற.
சார் உங்களோட அதே அசைதான் எனக்கும். மோடி 3.0 மட்டும் இல்ல. மோடி 4.0, 5.0 மோடி அவரா வந்து இனிமே நான் வந்து இல்ல எனக்கு வயசாயிடுச்சு. இனி என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு அவரா வந்து போகிற வரைக்கும் மோடி அப்படின்னு தான் இருக்கணும். இங்க நான் பாரத பிரதமர் மோடி அப்படிங்கிறது தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். சார் உங்களுடைய அந்த ஆழ்ந்த அரசியல் புரிவு நீங்க ரொம்ப காலமா இதுல பயணிச்சுட்டு இருக்கிறதன் மூலியமா பல விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் சொல்லப்போனா எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இந்த குறிப்பா இந்த கோயம்புத்தூர்ல வந்து இந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறமா இந்த எக்கனாமி ரிவைவலுக்காக திரு குருமூர்த்தி அவர்கள் செஞ்சது இதெல்லாம் வந்து அப்போ கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப சிறு பிள்ளையா இருந்திருப்பேன். எனக்கு அதை பத்தி ஒரு பெரிய புரிதல் இல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுலயும் இப்போ நீங்க திரு அண்ணாமலை அவர்களை பத்தின உங்களுடைய புரிதல், அவரை பத்தி நீங்க சொல்றது நீங்களே சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு புகழ்ந்தாலும் அவரை தகும் அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் அண்ணாமலை அவர்களோட வளர்ச்சி வந்து எங்களுக்கு எல்லாமே ஏதோ எங்களுடைய சொந்த அண்ணா, எங்களுடைய சகோதரனுடைய வளர்ச்சி மாதிரி அது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு அவர் வந்து ஒரு நேஷனல் லெவல் லீடர் ஆகி இப்போ எம்பி ஆனாரு அப்படின்னாலே கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு மினிஸ்டர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது எங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நரேந்திர மோடி அவர்களோட இப்ப அமித்ஷா இருக்கிற மாதிரி அவரோட இன்னொரு வாட்டி இன்னொரு கை கோர்த்து இன்னும் இதை பலமா ஆக்கிறதுக்காக திரு அண்ணாமலை அவர்களும் வந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னு என்னுடைய ஆசையும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுடைய தமிழகத்துல திராவிடத்தையும் விரட்டணும். 2 வேலை இருக்கு அவருக்கு. ஆனா அவ்வளவு அதாவது இறைவனுக்கு வந்து இப்ப முருகனுக்கு பன்னிருகை, ஒரு ஆள் ஒரு கையில மட்டும் செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் இறைவனுக்கு பன்னிருகை. எங்க துர்க்கைக்கு 18 கை. அத மாதிரி அண்ணாமலை நீங்க தயவு செய்து ஒரே ஒரு இடத்துல சுரிக்கிற வேண்டாம். தேசம் அவருக்கு இப்ப பாருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அநேகமா அவர் கேரளா போக வேண்டியிருக்கும், அந்தமான் போக வேண்டியிருக்கும், டெல்லி போக வேண்டியிருக்கும், கர்நாடகா போக வேண்டியிருக்கும். ஜூன் 4 வரைக்கும் அவருக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இஸ் நாட் கோயிங் டு டேக் ரெஸ்ட் நான் நினைக்கிறேன். அப்படி மோடி அரசாங்கம் அவரை விட்டுற போறது இல்லை. அதனால அடுத்தடுத்த ஜூன் 4 வரைக்கும் கூட அசைன்மெண்ட் இருக்கு. ஜூன் 4க்கு அப்புறம் புது அசைன்மெண்ட் வரும். அதனால எப்படி தெய்வத்துக்கு பல கைகள் இருக்கோ மனிதர்களுக்கு தான் 2 கைகள். அப்படி அண்ணாமலை அவர்களுக்கு பல கைகள் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். எப்படி முருகனுக்கு 12 இருக்கோ, துர்க்கைக்கு 18 இருக்கோ, அப்படித்தான் மோடிக்கும் இருக்கு. அப்படித்தான் பலர் வந்து என்ன சொல்றது, மல்டி டைமென்ஷன் ஒரே நேரத்துல மல்டி டாஸ்கிங் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மல்டி டாஸ்கிங்ல இவருக்கு எத்தனை கைனை என்னால கண்டுபிடிக்க முடியல. 12 18 என்னால கண்டுபிடிக்க முடியல. தயவு செய்து நம்ம 2ன்னு சுரிக்கிற வேண்டாம் நான் நினைக்கிறேன். நேத்து கூட அவரோட இதை பத்தி ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் இப்போ, அது இந்த பிரச்சாரம் நடக்கிற நேரத்துல 2 மணி நேரம் தான் அவர் தூங்குறதுக்கு கூட நேரம் இருக்கு. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் இந்த வெயில்ல, கடுமையான இந்த வெயில்ல பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லிலாம் களத்துல இருக்கிற சில பேர் வந்து இந்த ட்விட்டர் எக்ஸ் தளத்துல பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க, நான் பார்த்திருந்தேன். சார் உங்களுடைய கடுமையான வேலை பளு, பிகாஸ் எலெக்ஷன் இன்னும் 2 நாள்ல இருக்கும்போது இந்த கட்சி காரியகர்த்தாஸ்க்குலாம் எவ்வளவு இருக்கும், அதுவும் நீங்க வந்து இந்த பத்திரிகையின் ஆசிரியர், உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும்னு தெரியும். இதற்கு நடுவுல எனக்கு நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணதுக்கு நன்றி சார். கடந்த பல வருஷமாகவே நான் வந்து இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போறது இல்லை. அதே மாதிரி ஸ்ரீ டிவி தவிர ஒரே ஒரு வாரம் ஒரே ஒரு கமிட்மெண்ட் தவிர நான் எடுத்துக்கிறது இல்லை. நம்மளுடைய நேயர்களுக்கு ராமநவமி வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வீடியோ வெளியில வர்றது ராமநவமி இன்னைக்கு தான் வரப்போகிறது. அதாவது தமிழகத்திலும் ராமராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வீடியோவாக இது வரும் நம்புறேன். நம்மளுடைய நேயர்களுக்கு என்னுடைய ராமநவமி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். வணக்கம். ஜெய்.